ஸ்டார்ட் அப் கம்பெனி முதல் முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வருமான வரி செலுத்துறதுல இருந்து விலக்கு கிடைக்குங்க. தொடர்ச்சியா 3 வருடம் நீங்க வருமான வரியே செலுத்த தேவையில்லை. ரெண்டாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா முன்னுரிமை. எதுல முன்னுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்ளை பண்றீங்க, அதுல நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிபிகேட்டையும் உங்களோட கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் கூட இணைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெண்டர்ல முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. மூணாவது பயன் சப்சிடி, அதாவது மானியம். நீங்க ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணும்போது, பேட்டன்ட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் இல்ல பார் கோட் இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கட்டணத்துல இருந்து கிட்டத்தட்ட 50% மேல உங்களுக்கு இதுல மானியமா கிடைக்கும். நாலாவது முக்கியமான அட்வான்டேஜ் நிதி, அதாவது ஃபண்ட். நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்காக இருக்கட்டும் அதுக்கான ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுடைய கம்பெனி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்ததுன்னா இவ்வளவு அட்வான்டேஜஸையும் உங்களோட கம்பெனி பெற முடியும்.